அணைத்த வேல், திருக்கைகள் அணைச்சென்றிருக்கிற வேல், தொழுத கை, ககுப்பன கை, அழுந்திய திருநாமம், அழகிய சாத்தப்பட்டிருக்கிற திருநாமம், ஓமன்ன வாயும், உயர்ந்த மூக்கும், குளிர்ந்த முகமும், ஓம்னு சொல்லக்கூடிய திருவாய், உயர்ந்திருக்கக்கூடிய மூக்கு, குளிர்ந்திருக்கக்கூடிய திருமுக மண்டலம், பரந்த விழியும், இருண்ட குடலும், சுருண்ட வளையமும், பறந்திருக்கிற திருவிழிகள், இருண்டு பின்னே சாய்ந்திருக்கிற குடல், அந்த குடலை தூக்கி ஒரு முடிச்சு போட்டிருப்பா அவருக்கு. அவர் குழல் கீழ் இல்லாமல் மேல் நோக்கி முடிச்சுப்பட்ட குழல், அந்த குழல் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுருண்ட வளையமும், ஆக இருண்ட குழலும் சுருண்ட வளையமும், வடிந்த காதும், காது வடிந்து கீழே இருக்கும், மலர்ந்த காது காப்பும், தாழ்ந்த செவியும், மேலே மலர்ந்திருக்கிற காதுகாப்பு, பெருமான் சொல்லிருக்கிற திருமந்திரத்தை கேட்டுக்கிறதுக்காக தாழ்ந்திருக்கிற திருச்செவி, செறிந்த கழுத்தும், அகன்ற மார்பும், திரண்ட தோளும், செறிந்திருக்கிற திருக்கழுத்து, அகன்றிருக்கிற திருமார்பு, திரண்டிருக்கிற திருத்தோள்கள். பின்னாடி போய் சேவிச்சு பார்த்தோம்னா நெளிந்த முதுகும், குவிந்த இடையும், முதுகு நெளிந்திருக்கும், இடை குவிந்திருக்கும், இப்படி நிற்கிற கலியனுடைய வடிவழகு ஆர் கண்ண விட்டு அகன்றாது. அது நிற்கிற ஆழ்வார் இன்னைக்கும் கைகூப்புகிறார். மஞ்சக்குழி மண்டபத்தில் ரொம்ப ஆச்சரியமான திருமஞ்சனம் நடக்கும். திருவங்கியாழ்வார திருமஞ்சனத்தும் போது சேவிக்கணும்னா கார்த்திகை அன்னைக்கு போகலாம், அன்று சேவிக்கலாம். இல்லை நல்ல வெளிச்சத்தோட சேவிக்கணும்னு வச்சுங்க. 11 கருட சேவை நடக்கிற சொல்லியும் அந்த சமய தை அமாவாசை உற்சவம், கருட சேவை உற்சவம், அந்த சமயத்துக்கு நீங்க மஞ்சக்குழி மண்டபத்துக்கு போனீங்கன்னா அது மத்தியான நேரம், பளிச்சுன்னு வெயில் இருக்கும். அந்த சமயத்துக்கு ஏகாந்தமான மண்டபம், ரொம்ப பேர் இருக்க மாட்டா. இருந்தாலும் கொஞ்சம் காத்துன்னு இருந்தோம்னா அழ்வாரை நன்னாவே சேவிச்சுட்டு வந்துடலாம். அப்ப சேவித்தோம்னா அவர் திருமேனி அழகென்னாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். கைகை கூப்பி கொண்டிருக்கிறார். கூப்பின கைக்கு நடுவுல மடல் இருக்கிறது. கிளி இப்பதான் பாசுரத்தை சொல்லி முடிச்சுடுத்து சொன்னதுக்காக கை கூப்புறார். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே உனக்கு என்ன நான் நன்றி சொல்ல போறேன் என்ன கிளியை பார்த்து சொன்ன உடனே கிளிக்கு வெக்கமா போச்சு. ஏன்னா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததே ஏதோ வளர்றாப்புல திரும்பி சொன்னோம்.